Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا رسول الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துவக்கம் செய்வதற்கு முன் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் கொடையாக வந்துதித்த அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிறழாமல் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்ல பல சட்டங்களை வகுத்தளித்த இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய பள்ளியிலே முன்பாகவே வந்து அமர்ந்து இருந்து அவனுக்கு பிடித்தமான உரைகளை செவித்தாழ்த்தி கேட்டு கொண்டிருக்கும் பெரியோர்களான உங்கள் அனைவர்கள் மீதும் ஆங்காங்கே வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் மற்றுமுள்ள மாற்று மத சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் நேர்வழியும் கிடைக்கட்டுமாக என்ற துவா செய்த வண்ணமாக என் உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதனாக படைத்து இந்த பூமியிலே வாழச் செய்து அதிலும் குறிப்பாக நம்மை எல்லாம் ஒரு முஸ்லீமாக ஆக்கி வைத்திருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளிலே பெரிய நியாமத்து என்னவென்றால் உங்களை முஸ்லீமாக ஆக்கி வைத்திருப்பது தான் என்றார்கள். எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும் இருக்கும். ஆனால் அந்த சுகங்களெல்லாம் இங்கேயே முடிந்துவிடும். மறு உலகம் என்று ஒன்று உண்டு. அந்த மறு உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எவ்வளோ அறிவு ஜீவிகள் உலகத்தில் வாழ்கிறார்கள், எவ்வளோ விஷயங்களை ஆராய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பதான் என்பது ஒருவன் மட்டும்தான் என்ற விஷயத்தை ஆராய்வதில் கோட்டை விட்டு விடுகின்றார்கள். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பார்க்குறாங்க. ஆனால் நம்மளை படைச்ச ரப்ப யார் அப்படின்னு அறிகிற விஷயத்தில் அதை மறந்துடுறாங்க. இதன் விளைவாக இஸ்லாம் அவர் உடலில் உள்ளத்திலே புகாமல் வெற்றியை இழந்தவர்களாக கை செய்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கி வச்சிருக்கான அதே மாபெரும் கிருபை. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை சந்தித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ரொம்ப ஈஸியாக கிடைச்சது நமக்கு, எந்த விதமான சிரமமும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், அதற்காக எந்த விதமான முன்முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளாமல் டப்புன்னு வந்து உழுதுட்டோம். ஈஸியாக நமக்கெல்லாம் முஸ்லீம் என்று பேர் வைத்து கொண்டோம். ஆனால் இந்த முஸ்லீம் என்ற இந்த ஒற்றை வார்த்தை தான் உலகத்தில் பெரும்பாலான மக்களை அச்சுறுத்துகிறது. பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்காத விஷயமாக எது இருக்கிறது? இந்த முஸ்லீம் என்ற வார்த்தை. நம்மளால் ஈஸியாக கொடுத்துட்டான். முஸ்லீம்னு ஒன்று இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொஞ்சோடு உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீ சொர்க்க வாசிக்கிறான். தண்டனைக்கு பிறகு கொஞ்சம் நீ வெற்றி பெற்று விடுவாய். ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு முறை சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலையும் நீ நம்பிவிட்டால் நீ எவ்வளவு பாவையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் தண்டனைக்கு பிறகு நீ வெற்றி பெற்று விடுவாய். ஆனால் அது மட்டும் இல்லை, உலகத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மட்டும் இல்லை அப்படின்னா
எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அங்கே வெற்றி பெற முடியாது. இந்த ஒரே ஒரு விஷயம்தான். அப்படிலாம் இருக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணால் நம்ம முஸ்லீமாகி வச்சிருக்க இறைவனுக்கு எல்லா வாக்கியங்களை நம்ம நன்றி செலுத்த அதிகம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இருக்கிறது மிகப்பெரிய கடுமையான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு தானே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக, இல்லாமல் ஆக்குவதற்காக எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. சமீபத்தில் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி நேற்று தான் மாநில லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களை மாற்றுகள் வச்சுன்னா நம்முடைய வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை, அந்த பாடலை தேசிய கீதமாக பாடலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு விட்டு ஜனகண மனக என்ற ஏற்கனவே இருந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை மரியாதைகளையும் இதற்கும் கொடுக்க வேண்டும். அதோடு அந்த தேசிய கீதத்தை யாரும் அவமதித்தாலோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலோ அதை பாடாமல் இருந்தாலோ 3 வருட சிறை தண்டனை சட்டங்கத்தை வந்துடுச்சு. சரி, நம்ம என்ன அது என்ன பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஒரு நாட்டை நேசிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நாட்டில் வாழ்கிறாயோ அந்த நாட்டை நீ நேசி. நாட்டை நேசிக்காதவன் இஸ்லாத்தில் பங்கு இல்லைன்னு கூட சொன்னாங்க. ஈமானில் சரிபாதி நாட்டை நேசிப்பது. அப்படியெல்லாம் இருக்கின்ற அதே சமயத்தில் இது நமக்கு என்ன உறுத்தல், என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இப்போ ஏற்கனவே ஒரு பாடல் இருக்குது, ஜனகண மனகத என்ற பாடல் இருக்குது. தேசிய கீதமாக சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடல் இருக்குது. அந்த சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடல் முகமது இக்பால் என்ற உருது கவிஞரால் 1904 இயற்றப்பட்டது. அதில் அருமையான கருத்து, நல்ல நல்ல அருமையான கருத்து. நீங்கள் இப்போ தமிழில் அடுத்த நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல யாருடைய மனதும் புண்படாமல் அழகாக இந்தியாவை எப்படி, இந்திய நாட்டை நேசிக்க வேண்டுமோ, இந்திய நாட்டை எப்படி பெருமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவில் பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு பாட்டு. ஆனால் இது இஸ்லாமியர் இயற்றினான் என்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் இன்றுவரை அதை பாடுவதில்லை. இஸ்லாமியன் இயற்றினான் என்பதற்கு அதற்காக வேண்டி நல்லதாகவே இருந்தாலும் அது முஸ்லீம் பேர் வருதா, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு இது மனப்பான்மையோடு. ஆனால் இந்தியாவினுடைய அந்த பாட்டுக்கு மேலும் வெட்டு ஏற்படுத்தி அதை அழகர ஆக்குனதில் ரவிசங்கர் பண்டிட்டுங்கிற ஒரு நபர், அவர் அழகான ஒரு மெட்டு போட்டு கொடுத்ததுனால அந்த பாட்டுக்கும் அந்த மெட்டுக்கும் ஒத்து போனதுனால இந்தியாவினுடைய ஆயுதப்படையில் கூட வேறு வழியே இல்லாமல் அதை பாடுகிறார்கள். வேறு வழியே இல்லாமல் அதை பாட வேண்டிய அழகான ஒரு மெட்டில் அமைஞ்சு போச்சு, வார்த்தைகள் அழகாக இருக்கின்றன. ஆனால் இங்கே நம்மை எதிர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வார்த்தையும் நல்லா இருக்குது, மெட்டும் நல்லா இருக்குது, இயற்றினவர் முஸ்லீமாக இருக்காரு, அதனால் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுங்குகின்ற நிலையை பார்க்கிறோம். அது ஒன்று இருக்கட்டும். இப்போ ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் இந்த வங்காள மொழியில் இயற்றிய இந்த ஜனகண பாடல் இருக்க ஏன் வந்தே மாதரத்தை அவர்கள் வலியுறுத்தி இதையெல்லாம் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு அவசர சட்ட நிலை என்ன அப்படின்னா, இன்றைய நிலையில் முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் மோதவிட்டு பார்ப்பதற்கு ஒரு சரியான கருவி இதுதான், சரியான கருவி. போன வாரம் வரையும் நீ ஒரு நீட்டுங்கிற தேர்வில் ஒரு போராட்டம் நடந்ததை பார்த்துருப்பீங்க, போராட்டம் நடந்ததை பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல்லாக நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதில் இல்லையா, அது ஒரு கட்டு வாபஸ் வாங்கப்பட்டது. அதற்கு பின்னணியில் அந்த நபர்களை போராடிய அந்த நபர்களுக்கு தன்னுடைய உதவிகரமாக நீட்டி அவர்கள் மயக்கம் அடித்து கீழே விழாமலும் சோர்ந்து போகாமலும் நியாயமான கோரிக்கைக்காக பாடுபடுகிறான். நீட் என்ற ஒரு தேர்வு என்பது
ஒரு மாணவனுடைய ஒரு உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு கட்டாயம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை மிக முக்கியமான முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு படிப்பு. அது இருந்தால் தான் எல்லாம் படிக்குங்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படின்னு படிச்சுட்டு போகும்பொழுது படித்தவெல்லாம் ஃபெயில் ஆகிடுறான், சில பேர் பாஸ் ஆகிடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த நீட்டு தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே சிலர்களுக்கு அந்த தாளை என்ன பண்ணுச்சு, லீக் அவுட் ஆக்கி இவங்கெல்லாம் பாஸ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த தாளை நீ என்ன பண்ணிட்டானுவா லீக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் கொதிச்சு போன மாணவர்கள் எழுதினவங்களாம் நாங்கள் பாஸ் ஆகிறதெல்லாம் அவனா அப்படின்ட்டு இந்தியா முழுதும் போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்தினுடைய மறுபக்கம் அந்த போராட்டத்தில் நியாயத்துக்கு தான் போராடுகிறார்கள் என்பதற்காக முஸ்லீம்கள் பின்னணியில் இருந்து உதவி செய்தார்கள், சாப்பாடு கொடுத்தாங்க. இது ஒரு போராடக்கூடிய ஒரு மன்னனுக்கு பின்னணியில் உதவி செய்ய வேண்டியது அரசாங்கம்தான். ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக செய்வதனால் அரசாங்கம் அவர் எப்படியாவது மயக்க உடைத்து செத்து தொலையிட்டோன்னு விட்டுருச்சு. முஸ்லீம்கள் எப்பவுமே கருணை உள்ளதானே, பாதிக்கப்பட்டுச்சுன்னா முதல்ல உதவுற முஸ்லீமாக தான் இருப்பான். மழை வெள்ளம் வந்துச்சுன்னா முதல்ல இவன் தான் போய் உதவுவான். ஏதாவது காலரா நோய் வந்துச்சுன்னா இவன் தான் போய் உதவுவான். இவர் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா முஸ்லீம் தான் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை அதிகரித்திருப்பதால் அங்கே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய உதவிய முஸ்லீம்களை குறிப்பெடுத்து அவர்கள் அனைவர்களையும் கைது செய்து தண்டிக்கிற ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் போராடினாங்களோ அவனை விட்டுட்டாங்க, அவங்களுக்கு ஏதாச்சு இங்கே உதவி செஞ்சால் பாருங்க முஸ்லீமை. அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னா அவரோட பார்வையில் முஸ்லீம்களும் இந்துக்களும் இந்தியாவில் ஒரு 75% முஸ்லீம்கள் இந்தியாவில் முஸ்லீம்களோடு இணக்கமாக இருப்பதை விரும்புகிறார்கள். பிடிக்காதது 25% தான். பிடிக்கிறது 75% முஸ்லீம்களும் இந்தியாவும் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த முஸ்லீம்கள் உதவி செய்தார்கள். உதவி செய்ய பார்க்குறான், இந்த முஸ்லீம்கள்லாம் உதவி செய்கிறீங்க இல்லையா, இப்போ உங்களை என்ன பண்ணணும் பாரு அப்படின்ட்டு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ போராடினவன் போலீஸ் அடித்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆனால் உதவி செய்த முஸ்லீம்களை குறிப்பெடுத்து கைது செய்து அவர்களை தண்டிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தவங்க என்னன்னாக்கா இதே நிலையில் விட்டுட்டு இருந்தாக்கா இவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து போராட்டம் அறிவிப்பாங்க. இப்போ இதுக்கு இடையில இவங்களை சேர விடாமல் ஆக்கணும்னா தேசபக்திங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். அதுக்கு தான் அவசர சட்டமாக அது உதாரணமாக இப்போ வந்தே மாதர் பாடலை கொண்டு வந்துட்டாங்க. முஸ்லீம்களாக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாட மாட்டோன்னு சொல்லுவோம். அதை பக்கிம் சட்டர்ஜிங்கிற ஒரு ஆள் 1880 வருஷம் ஏற்றினார். இந்த வந்தே மாதர பாடலோட அசல் நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லீம் மன்னர்கள் இந்தியா ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ புர்கிய மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ பிரிட்டிஷாரும் இந்தியா ஆண்டும் பொழுது அந்த மன்னர்கள்லாம் முஸ்லீம் மன்னர்கள் சிறு சிறு நில பகுதிகளை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது வேறு சில இந்துக்கள் பலர்கள் முஸ்லீம் மன்னர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டும் என்று மக்களிலே உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. அதை வீரியப்படுத்தும் விதமாக ஒரு ஆனந்த மடம் என்ற ஒரு நாவலை எழுதுகிறார் பக்கிம் சட்டர்ஜி என்பவர். ஒரு நாவல் தான். அந்த நாவலில் என்ன எழுதினார் அப்படின்னா, இந்துக்க மக்களே நீங்கள் ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடி முஸ்லீம் மன்னர்களை எல்லாம் நம் சண்டை போட்டு ஜெயித்து நாம் அவர்கள் வெற்றி கொள்ளாதவரை அவர்கள் நம்ம என்ன பண்ணிவிடுவாங்க, அடிமைப்படுத்திடுவாங்க. அதனால் நீங்கள்லாம் ஒற்றுமைப்படுத்துங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படின்ட்டு இந்துக்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு பாடல் தான் எது, இந்த வந்தே மாதரங்கள் பாடல். அந்த அந்த ஆனந்த மடம் அந்த நாவலில் உள்ளது. நாவலுடைய கதை தான் அது. அதில் என்ன பண்ணார், நாவலுடைய தொடர்ச்சியாக ஹீரோக்கள் 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் முஸ்லீம் மன்னர்கள்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட மாதிரி பலர்களை கொன்று கற்பழிக்கிறாங்க. கற்பழித்து முடித்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த பிறகு தன்னுடைய வெற்றி காணிக்கையை அவருடைய சாமியினுடைய முன்னால் நிப்பாட்டி நாமெல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு குதூகலம் விட்டு அப்போ வெற்றி கொண்டாட்டம் மாறுறாங்க. அப்போ அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டுவதற்காக, முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி, உசுப்பேற்றுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். புரியுதா உங்களுக்கு?
அதில் தாய் நம்மளுக்கு இந்த சரி அப்படி இருந்துட்டு போகுது, இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு பாடலாக இருந்துட்டு போட்டோமா, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லிம்களாக நாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவர்கள். எச்சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படி இருந்தால் தான் நம்ம முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன் பெற்றோர் வவசைனல் இன்சானவி வாலிதேஹி இஹ்சானா அப்படின்னு பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுங்கங்கிறான், கண்ணியப்படுத்துங்க. அந்த பெற்றோர்கள் உங்களை சிறுக்கு வைக்கும்படி இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்தினால் கட்டுப்படாதீர்கள். இப்போ தாய்க்கு மரியாதை கொடுங்க, தாயை நேசிங்க. அல்லாவுக்கு அடுத்து அவன் நேசிக்க சொல்கிறது தாயை. அல்லாவுக்கு அடுத்து நேசிக்க சொல்கிறது யாரை? தாய்க்கு தான். தாய்க்கு தான் உலகத்தில் முதல் அந்தஸ்து. இந்த உலகத்தில் முதல் அந்தஸ்து யார்? தாய்க்கு தான். அப்படி தாயே உன்னை நிர்பந்திச்சாங்கன்னா அல்லாஹுவா தாயா அப்படின்ற நிர்பந்தம் ஏற்படும் பொழுது நீ அல்லாஹ் உன்னை படைத்தவனை நீ என்ன பண்ண முன்னிலைப்படுத்து. இஸ்லாத்தின் அடிப்படை கருத்து நாமளா தாயா அப்படின்னு வந்தால், அல்லாஹுவா தாயா அப்படின்னு வந்தால் யார்? அல்லாஹ் தான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்து. அப்போ அல்லாஹ் என்ன, தாயே ஒன்று வற்புறுத்தினாங்க, நிர்பந்திக்காத, ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறதுனால இப்போ இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, இந்த நாட்டை அவர் தெய்வமாக அவர்கள் நினைத்து வணங்குகிறார்கள், மதிப்பு கொடுக்கிறார்கள். நாமளும் இந்த நாட்டை நேசிக்கிறோம், நாம் மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம், அதற்காக வேண்டி கண்ணியம் கொடுக்கிறோம், அதன் சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்று நடப்போம். நடப்பது முஸ்லிமின் கடமை. பிரச்சனை என்னன்னா, மதிக்கிறது, மரியாதை செலுத்துறது, கண்ணியப்படுத்துறது, இதெல்லாம் செய்கிற நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வித்தியாசம் இவ்வளோ தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளாக நினைய அவர்களுக்கு அவரை பொறுத்தவரையும் இந்த நாடும் கடவுள் தான், மனுஷனும் கடவுள் தான், எது வேண்டாலும் ஒரு சூரியனும் கடவுள் தான், சந்திரனும் கடவுள் தான், 10ல் இது ஒன்று. புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு எல்லாமே கடவுள். உதவி செய்கிற இவர் 10,000 உதவி செஞ்சால் இவர் ஒரு சாமிம்பார், கடவுளேம்பாங்க. 1,000 50,000 உதவி செஞ்சுட்டா அவர் நீங்கள் பெரிய சாமி, நீங்கள் பெரிய கடவுளும்பாங்க. இப்போ அவர்களை பொறுத்தவரை இப்படி உதவி செய்பவர் 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 10,000 50,000 உதவி செய்பவர்களை எல்லாம் கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தும் பொழுது இந்த நாடுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன் நாட்டை கடவுளாக மதித்தால் என்ன என்பது அவர்களுக்கு வேண்டுமானால் அது என்னவா இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். நாம் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹு தான் கடவுள், படைச்சது ரப்பு தான். படைக்கப்பட்ட பொருள் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்ன நமக்கு இந்த இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மரியாதை செலுத்துவதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு, உயர்வுபடுத்துவதற்கு வேறு எவருக்கும் தகுதி இல்லை என்று ஈமான் கொண்டிருக்கிற நாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் தான், மனிதர் தான் என்று நம்ம சொல்லணுமே தவிர நாம் அவர் அல்லாஹ்வோட ரேஞ்சு கொண்டு போக முடியாது. கலிமா சொல்லி கொடுக்கும் பொழுது நாம் பாருங்களேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹுன்னு தான் முதல் வார்த்தை வரும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அடிமை என்பதை நான் ரசூல் என்ன சொல்கிறாங்க, தான் அடிமை அப்படிங்கிறத நிரூபிங்க. வார்த்தைக்கு வார்த்தை நிரூபப்படுத்துகிறாங்க. நான் என்னதான் இருந்தாலும், உலகத்துக்கே நான் பெரியவனாக இருந்தாலும், எத்தனையோ போதனைகளை செய்தவனாக இருந்தாலும், உங்களை விட உயர்வுப்பட்டவனாக இருந்தாலும், உங்களை விட எல்லா விஷயத்திலும் நான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெற்றவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னிலே நான் அடிமைதான், அல்லாஹ்வுக்கு முன்னில நான் அடிமைதான் அப்படி என்று சொல்கின்ற ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் ஒரு மனிதன் என்ற நிலையில் தான், உயர்ந்த மனிதர் என்ற நிலையில் தான் நாம் பார்க்கின்றோமே தவிர கடவுள் ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு உயிருக்கு மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாங்கள் கடவுளாக கருதாத போது இந்த நாட்டை நாங்கள் எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் என்பது தான் முஸ்லீம்களுக்கு மற்றவர்களுக்குள்ள பிரச்சனை. அதனால தான் அவனும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா தேசபக்தி பாடல் அப்படின்னா நம்ம பள்ளிவாசலில் வச்சு பாட சொல்லுவாங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் பாடணும், ஸ்கூலில் பாடணும், மதரசாக்கிற நம்ம மாசால உட்காந்து என்ன பண்ணியிருப்போம், பாடுவோம். மாசால பாடிக்கிட்டு இருக்கும்போது மாசால அது ஓதி ஒரு குரான் ஓதுவதோடு சேர்த்து அது சேர்த்து படிக்கிற மாதிரி நிர்பந்தத்தை உருவாக்குவாங்க இல்லையா? இப்போ நம்ம மாசால உட்காந்து என்ன பண்ணுவோம், குரான் ஓதுற இதே வாயால் என்ன பண்ணுவோம், அதையும் படிக்கிற மாதிரி ஆகும். இப்போ நம்மளுக்கு நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு நேர் மாற்றமாக அமைவதால் அது நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பாதகம் நம்முடைய. அதனால தான் நாம் அதை வெறுக்கின்றோமே தவிர நாட்டை வெறுப்பதல்ல.
அவங்க எப்படி திசை திருப்புறாங்கன்னா, முஸ்லீம்கள் இதை பாட மாட்டார்கள். முஸ்லீமுடைய ஈமான் என்பது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும், அதனால் பாட மாட்டார்கள். இந்த நிலையை பயன்படுத்தி முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் யார் ஒற்றுமையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு கோத்து விடணும். பார்த்தீங்களா, நீங்களாம் முஸ்லீம்கள்லாம் கொண்டு வந்து செய்கிறாங்கிறீங்களே, வேண்டாம் தயவுசெய்து பக்தி பாட சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது. நீங்களாம் பண்ண சொல்கிறீங்களே, பாட சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். அல்லாஹ்வுடைய யார்களே, இந்த மாதிரியான ஒரு எந்த நிலைமையை அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, யுரீதூனல் யுத்ஃபியூன நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. இந்த நாம் மார்க்கத்தை அழிப்பதற்காக எத்தனை விதமான சட்டங்களையும் எத்தனை விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டாலும் இஸ்லாமும் அதனுடைய கருத்துக்களும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர அது பெரிதாக ஜோதியாக இருந்து கொண்டு இருக்குமே தவிர அதை அணைக்க முடியாதுங்கிற அல்லாஹ் தஆலா. எத்தனை சட்டங்களை போட்டு வந்தாலும் என்னாகும், யாரெல்லாம் இந்த சட்டங்களை போட்டார்கள், ஒரு காலத்தில் இந்த நாட்டினுடைய மிக முக்கிய எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய மகன்கள் அவருடைய மகள்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது இளைஞர்களுக்கு தெரியாது, யாரெல்லாம் ரொம்ப எதிர்த்தாங்களோ அவங்க பிள்ளைகள் என்ன வந்துருச்சு, இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. அதனால் அவர்களுக்கு தெரியவில்லை, நம்ம எதிர்க்கிற இந்த சட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாரிசுகளை இதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அதனால் என்ன பண்ணாங்க, இப்போ நாளைக்கு பிற்காலத்தில் இன்னொரு கொஞ்ச நாள் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நேத்தான கொண்டு வந்திருக்காங்க சட்டம், இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்குனா, ஏற்கனவே போராடினவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் போராடுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அல்லாஹ்வுடையார்களே, நம்ம இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தை கொண்டு போனது நம்மள இளைஞர்கள்லாம் பலர்களும் ஒரு செஞ்சு நினைக்கலாம், ஏன் பேசாமல் போட்டு பாடிட்டு போனான்னா இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, எதுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால சாதாரணமாக கண்டு கொள்ளாமல் விடுவது என்பது வேறு. நம்மளை நிர்பந்திக்கும் போது நம்முடைய அசத்தியம் தலை தோங்கும் பொழுது, நம்மளை அழிக்க ஒழிக்க நினைக்கும் பொழுது, அதற்காக வேண்டிய குறைந்த அளவுக்கு முயற்சி அளவுக்கு சஹாபாக்களை போன்றவங்களுடைய உயிர்களையும் உடல்களையும் அது தூக்கி வெட்டி போட்டாலும் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு மாற மாட்டோம் என்று உயர்நிலையில் இருந்தார்களோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் மனதாலும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, போராட்டங்கள் மூலமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கு ரெண்டாவது நாளாக தான் இப்போ சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்களுக்கு ஒரு சமயம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட ரொம்ப 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 அடித்து கொடுமைப்படுத்துகிறான். அபூ உவையிப்னு கலப என்பவன் ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்தின பிறகு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக ரசூலாட்ட வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் எவ்வளோ அடி தாங்கிறது, அடித்து தன்னால் தாங்க முடியல, காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் என்று எந்த நேரத்திலும் என்னை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கொடுமைப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அந்த சமயத்தில் நீ உன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வை பற்றி நீ பழித்து கூறு, இயேசு திட்டு, அதே மாதிரி முகமது நபியை பற்றி நீ திட்டு கூறி அவர்களை என்ன பண்ண ஏசினால் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்றார்கள். எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ண, அவங்களை திட்டினேன், அல்லாஹ்வை திட்டினேன். அப்போ தான் என் அடிக்கிறது விட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உன் மனசில் அப்போ என்ன இருந்துச்சு, உன் மனசில் என்ன இருந்துச்சு? என் மனசில் நீங்கள் தான் இருந்தீங்க, அல்லாஹ் தான் இருந்தான், அல்லாஹ் தான் என் மனசில் இருந்தான், நீங்கள் தான் என் இருந்தேன். இந்த மனத்தை வேறு வழி இல்லாமல் அடிக்க பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி சொன்னேன், பரவாயில்ல நீ அந்த மாதிரி நிர்பந்தம் ஏற்படுத்தினா பரவாயில்ல விட்டுக்கோ. ஆனாலும் என்ன பண்ணது, ஈமானோட கடைசி தரம் தான். அதே சமயத்தில் இன்னொரு சஹாபிகளை பார்க்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரிகள் கொண்டு போய் நிப்பாட்டாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, பயங்கரமான சித்திரவதை பண்ணி சாகடிக்க முற்பட்டாங்க. தூக்கு மாட்டிக்கு ஏற்பட்டு நிப்பாட்டியாச்சு. தூக்கு மாட்டிக்கு நிப்பாட்டி தூக்கில் போகிற சமயத்தில் கடைசி ஆசை என்ன, 2 ரக்காய் தொழுது முடித்தாங்க. தொழுது முடித்த பிறகு என்ன, அப்பா அந்த கடைசி சமயத்தில் கூட சொல்கிறான் எதிரிகள், நீ உன்னை அவங்களை விட்டுற, நீ எனக்கு எதிரி இல்லை, ஆனால் நீ யாரை நேசிக்கிறாயோ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறியே, அந்த முகமதை நீ என்ன பண்ணி திட்டிவிடு, ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு திட்டிவிடு. நீ திட்டிவிட்டா நான் அவனை விட்டுறேன், அவனை தூக்கில் போட மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ அப்படியே கொதிச்சு எழுதுறாங்க, அடி வாங்கி உதவி வாங்க உடல் தான் ரத்தம் கொட்டுது. என்ன பண்ணுறாங்க, மறுபக்கம் நடக்க முடியல, இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்மளை தூக்கில் போட போகிறாங்க. வாழ்வா சால்வாங்கிற போராட்டம். இந்த நிலையில் அவர் மனசு நினச்சி பாருங்க. அப்போ இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, அட பாவி, நீ எவ்வளோ அடித்து நான் வாங்கிட்டு இருந்தேனே, இந்த ஒரு வார்த்தைக்காக அனுதானா, நீ என்ன இன்னும் 1000 முறை என்னை அடித்து சித்திரவதை செய்து தூக்கில் போட்டால் கூட நான் சாகத்தான் விரும்புவதை தவிர என் கண்மணியான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏச மாட்டேன் என்று சொன்ன மறுபக்கமும் இஸ்லாத்தில் பார்வையாக இருக்குது. அல்லாஹ்வுடையார்களே, இதுவும் நம்மளுக்கு உதாரணம், அதுவும் நம்மளுக்கு உதாரணம் தான். எது எடுத்துக்க நீங்கள் எடுத்துங்க, ஈமானில் இந்த ஈமானில் இன்னும் 2 பக்கமும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வழி இருக்குது. ரெண்டையும் நான் சொல்லிட்டேன். ஈமானில் உயர்ந்த தரம் எடுத்துக்கொள்ள வருவதும் ஈமானில் தாழ்ந்த தரத்தை எடுத்துக்கொள்வதும் நம்மை பொறுத்தது.
ஆனால் குறைஞ்சபட்சம் நம்முடைய என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விட துஆ செய்யுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா இடத்துலையும் உட்காந்து பாட முடியாத நிலைமை. எப்படியாவது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி முஸ்லீம்கள் வேறுபடுத்த வேண்டும், சண்டையை உண்டாக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் எல்லா பார்க்க நம்மளை பார்த்து கேட்குறான், ஏன்பா இதை பானா என்னப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பாடிட்டு போவேன் தானே. சாதாரண மக்களுக்கு பாடிட்டு போயிடும் அப்படின்னு. பற்றின பாட்டெலாம் பாடலையா, சாமி பாட்டெலாம் பாடலையா, சினிமாவில் சாமி பாட்டு பாடலையா, அந்த மாதிரியான சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது சாதாரணமாக தோன்றலாம். ஈமான் உள்ள ஒரு முஸ்லீம், தொழுகக்கூடிய ஒரு முஸ்லீம், ஈமானை உள்வாங்கி கொண்டிருக்கிற முஸ்லீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சாதாரணமாக ஒரு வாயத்தால் இந்த மாதிரி வராது. அவர் நிலை என்ன, எல்லோரும் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய காரணம் என்ன, எதுக்கு தான் அப்படி சொன்னோன்னா, இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். இது யாரையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும், பகைமை உண்டாக்குவதற்காக அல்ல. நமக்கு எப்படி நமக்கு முன்னால் இப்படியெல்லாம் சட்டங்களை கொண்டு வந்து நம்மளை நசுக்குகிறார்கள், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னெச்சரிக்கையாக அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று ஒவ்வொருவரும் அதற்கான இந்த ஏற்கனவே 1937 இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு அவங்கெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவில் வற்புறுத்துறாங்க இந்த பாடலை பாடணும். அப்போ காந்திலாம் நிப்பாட்டு இந்த பாடாதீங்க தடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் தேசிய காங்கிரஸ் எல்லாம் இந்த பாடலை பாட வேண்டாம், ஏன்னா ஒரு தரப்பினருக்கு அது பாதிப்பு இருக்கும் பொழுது அது காலத்துக்கும் அது பிரச்சனை உண்டாக்கும். யாருக்குமே பாதகம் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷப்படுகின்ற ஒரு பாடலாக தான் தேசிய பாடலாக இருக்க வேண்டும் என்று அப்பொழுதே என்ன பண்ணாங்க, காந்தியடிகளும் சொல்லி மறுத்துட்டார். அன்றைய காங்கிரஸில் இருந்த பெருந்தலைகளும் காந்தியடிகளும் இந்த பாடலை பாடவானா, அது யாருக்கும் பாதிப்பாக இருக்கக்கூடாது என்று ஒரு தேசிய கீதம் என்பது சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் அது எல்லோரும் இந்த நாடு நம்ம நேசிக்க வேண்டும், இந்த நாடு நம்மை காப்பாற்றிய நாடு என்ற உணர்வோடு அந்த உள்ள செய்து பயபக்தியோடு பாட வேண்டிய ஒரு பாடலை வேணா அறுப்பாக பாடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மளுக்கு ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை விட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியான சட்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை ஈமானோடு இஸ்லாத்தோடு உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு உள்ள தகுதி இந்த நாட்டில் ஏற்படுத்துவாயாக, அதற்குண்டான சூழ்நிலையை உண்டாக்குவாயாக என்று சண்டை போடாவிட்டாலும் துஆ செய்வது நமது கடமை இல்லவா? நம்ம போய் கத்தி எடுத்து சண்டை போட சொல்ல எதிர்க்க சொல்ல, குறைஞ்சபட்சம் எல்லா முஸ்லீமுக்கு என்ன, நமக்கு எதிராக ஒவ்வொரு சட்டங்களும் ஏற்றப்படும் பொழுது இந்த முஸ்லீம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், அநியாயக்கார அரசனை எதிர்த்து போடுவது தான் ஜிஹாதிலே மிக சிறந்த ஜிஹாதுன்னு சொன்னாங்க. முடியாவிட்டாலும் கடைசி ஈமான்ல குறைஞ்சபட்சம் மனதாலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, வெறுத்து ஒதுக்கி அல்லாஹ் எடுத்து துஆ செய்யுங்கள். இந்த கடைசி ஈமான்ல இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும், அல்லாஹ் எங்களை காப்பாற்று, எங்களுக்கு எதிராக எந்த சட்டங்கள் எல்லாம் போடப்படுகிறதோ அத்தனையிலிருந்து எங்களை காப்பாற்றி எல்லோரும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுத்து, சக்கீனத்தை ஏற்படுத்து. மக்காவிலும் மதினாவிலும் எப்படி சஹாபாக்கள் ஏற்படுத்தி கொடுத்தாயோ அதே போன்று கியாமத்து நாள் வரை இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக, எல்லா மக்களோடும் இணைந்து வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக ஈமானோடு எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான நிர்பந்தமோ எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வழக்கு உன்னை வழங்கக்கூடிய அளவுக்கு எங்களை நல்ல ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடும் என்று கேட்பதுவாக நம்ம கடமை இருக்கா இல்லையா? கடமையாக இருக்கா இல்லையாங்க? கேட்கணும் ஒவ்வொருத்தரும், இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஏன்னோ எங்கோ நடப்பதுன்னு இல்லை, எங்கோ நடக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு நமக்கும் நடக்கும் என்பதை நினைவூட்டி கொண்டு அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எந்த விதமான நிர்பந்தங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்குவானாக. நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அனைத்து சூழ்ச்சியாளர்களை முறியடிப்பானாக, அவர்களுக்கு தோல்வி ஏற்படுத்துவானாக, அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்குவான் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்து வெளிவிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.